கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 5:3. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களோடு உடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லோரோடும் பண்ணினார். தேவன் நம்மளுடன், நம்ம உயிரோடு இருக்க நம்ம தான் உயிரோடு இருக்கோம். இப்போ நம்ம முற்பிதாக்கள் எல்லாமே இறந்து போனாங்க. ஆபிரகாம்லேருந்து சகல எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற நம்மளுடன் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இது நம்மகிட்ட மட்டும் கிடையாது, முற்பிதாக்களுடன் உடன்படிக்கை பண்ணின தேவன் அதே உடன்படிக்கையை நம்மளுடனும் பண்ணி இருக்கிறார். தேவன் பண்ணின உடன்படிக்கைன்னா என்ன? நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு பூமியை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இதுதான் நிறைய உடன்படிக்கை. பைபிளில் இருக்க அநேக உடன்படிக்கைகள் எல்லாமே நம்முடன் பண்ணின உடன்படிக்கைகள், நம்ம முற்பிதாக்களிடம் பண்ணின உடன்படிக்கைகள், அதுக்கு நமக்கு சொந்தம். ஆனால் தான் அதில் அழகாக சொல்கிறாங்க, நம்ம முற்பிதாக்களுடன் மட்டும் பண்ணலை, உயிரோடு இருக்கிற நம்மளோடும் உடனே பண்ணி இருக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு அருமையான தேவன் பாருங்க. முற்பிதாக்களுடன் பண்ணின உடன்படிக்கை நம்மளையும் பின்தொடர்ந்து வருகிறது. அவங்களோட பண்ண உடன்படிக்கை அவங்க காலத்தோடு முடிந்து போகவில்லை, அவங்க சந்ததியாக நம்மளுடனும் பின்தொடர்ந்து வருகிறது. தலைமுறை தோறும் இரக்கமாயிருப்பேன், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கமாயிருப்பேன். இந்த மாதிரி உடன்படிக்கைகள் பாருங்களேங்க. அப்போ நம்மளுக்கு தேவன் பண்ணியிருக்க உடன்படிக்கை என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள், முற்பிதாக்கள் ஆசீர்வாதங்கள் நம்மளே தொடரும், நம்ம தலைமுறைகளையும் தொடரும். இது எப்படின்னா தலைமுறை தோறும் தொடரும், அது எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாது. நம்ம ஊரில் நினைக்கலாம் நம்மளோட பண்ண உடன்படிக்கை அவ்வளோதானே அப்படின்னு. ஆனால் மனுக்குலத்துடன் பண்ணின உடன்படிக்கை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட அதான் பண்ணார், ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கால் மதிக்கும் தேசம் எல்லாம் உன்கிட்ட கொடுப்பேன், நீ எங்கெங்கே அலைந்து தெரியுதோ அந்த இடமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு. இந்த மாதிரி அநேக உடன்படிக்கைகள் உண்டு. அது எல்லாமே நம்ம முற்பிதாக்களோட முடிந்து போகவில்லை. அந்த உடன்படிக்கைகள் நம்மளை பின்தொடர்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உடன்படிக்கைகள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம உடன்படிக்கைகளை நோக்கி போக ஓட வேண்டாம். எப்பேற்பட்ட ஒரு அருமையான தேவன் பாருங்களேங்க. நம்மளை கைவிடாத தேவன், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாமல் நம்மளை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணினேன் அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன அதே உடன்படிக்கை அதே தேவன் இன்றும் அந்த உடன்படிக்கையை நம்மளுடன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு பூமியிலே மனிதனாக அவதரித்தார். பூமியில மனிதனாக நமக்காக, நம்ம பாடுகளுக்காக, நம்மளை மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைய தினம் பிதாவின் வலது பாரசில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காகனா, அந்த உடன்படிக்கையை நம்ம பின்தொடர்ந்து வரும் அந்த உடன்படிக்கையை நம்ம புரிந்து கொள்வதற்காக. அநேக நேரத்தில் நம்ம அவங்களுக்கு தானே அதெல்லாம் நடக்கும், எனக்கெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிடையாது. தேவஜனமே, நம்ம எல்லாமே தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தர் முற்பிதாக்களுடன் பண்ணின அதே உடன்படிக்கை நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து அந்த உடன்படிக்கையை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். தேவன் அழைத்து கொண்டிருப்பதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை இன்றைய தினம் நாம் உணர்ந்து பார்ப்போம், அறிந்து பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் முற்பிதாக்களுடன் பண்ணின அதே உடன்படிக்கையை நீர் எங்களுடன் பண்ணியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உடன்படிக்கைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அதை உணர்ந்து அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் உடன்படிக்கை பண்ணின தேவன் என்பதை உணர்ந்து, அவர்களுடன் பண்ணின உடன்படிக்கை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்திருக்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.